சொல்லுங்க பாப்போம். ஸ்டேட்ன்றது என்னதுப்பா? ஹலோ, ஜிபிகா நீங்க சொல்லுங்க. கேக்குதா? ஹலோ, ஷாலினி, ஜிபிகா, ரஷித் யாராவது சொல்லுங்க ஸ்டேட்னா என்னதுன்ட்டு. நம்ம வந்து ஆர்டிகிள் 12ல பார்த்தோம் ஸ்டேட் அப்படின்றது. உங்களுக்கு ஸ்டேட்ன்றது எல்லா சாவரின் அத்தாரிட்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டேட்ன்ற டெஃபினிஷன் கீழே தான் வரும். சரிங்களா? ஸோ இதனால தான்ப்பா சொல்கிறேன். நீங்கள் படித்து நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் இவ்வளோ யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ரிவைஸ்டாக வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் நான் கொஷின்ஸ் தந்துடுறேன் இன்னைக்கு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நம்ம நம்ம படிக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். பட் மைண்ட்ல இருந்திருக்காது. சரிங்களா? ஸோ அதனால தான் நீங்க படிச்சு நீங்க எழுதி பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு உங்களுக்கும் ரிவைஸ் பண்றதுக்கு நீங்களே ஒரு மெட்டீரியலை ரெடி பண்ண மாரி இருக்கும். அண்ட் நீங்க அகைன் அண்ட் அகைன் படிக்கும்போது அது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் இந்த கான்செப்ட். நீங்க கடைசி நேரத்துல நீங்க அதை போட்டு நீங்க மைண்ட் பண்ணிக்க வேணாம். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் ஸ்டடிங். மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் அதை இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் நீங்கள் எழுதும்போதே இங்கே இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் வைக்கரிஸ் லைபிலிட்டிக்கு ஒரு 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஏபிசி, அதையும் எழுதிடுங்க. லைக் வாட் எவர் நீங்கள் வெறுமனே வைக்கேரியஸ் லைபிலிட்டின்னு கேட்டாலும் சரி, இந்த மாஸ்டர் சர்வன்ட்ன்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த மற்ற கைண்ட்ஸில் இது கொஞ்சம் அதிகமாக நடக்குது. ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது, நிறைய டைம் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிடுவீங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வைக்கேரியஸ் லைபிலிட்டின்றப்பே நீங்கள் இந்த 2 மேக்ஸிம்ஸை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். நான் வந்து அந்த வி ஃபேசிட் பர் ஆலியம் பர்சேன் இருக்கா, இது என்னது, he who doesn't act through another is deemed to do it himself. Respondent superior, let the principal be liable. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் யார் மூலமாவது நான் ஒரு ஆக்டை பண்ணியிருந்தாலும், நான் டேரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் நான் வேறு யாராவது வச்சு பண்ணியிருந்தாலும் நான் தான் அதுக்கு லைபிள். ஏன்னா நான் என் பிஹாஃபாக தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ நான் தான் லைபிள். அண்ட் எதுனாலும் பிரின்சிபல், லெட் த பிரின்சிபல் பி லைபிள், ரெஸ்பாண்டியட் சுப்பீரியர். ஸோ இந்த 2 மேக்ஸிம்ஸை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி இருக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் அண்ட் இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர். ஸோ இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர்னா யாருன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் இண்டிபெண்ட் கான்ட்ராக்டரை எம்ப்ளாய் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கான ஒரு வேலையை அவங்க கிட்ட நீங்கள் அவுட் சோர்ஸ் தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெக்கானிக்கு, உங்களோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, உங்களுடைய பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து இப்போ ஒரு மெக்கானிக்கை வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாய் பண்ணி உங்கள் கூடவே வச்சுப்பீங்களா, இல்லை நீங்கள் வந்து நீங்கள் அந்த மெக்கானிக் ஷாப்புக்கு போயிட்டு வண்டியை விட்டுட்டு வருவீங்களா? இப்போ உங்களோட ஸ்கூட்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுப்பா. சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அதை?
நீங்க போயிட்டு மெக்கானிக் ஷாப்ல விடுவீங்க கரெக்ட்டுங்களா? இல்ல வந்து நீங்க வந்து ஒரு மெக்கானிக்க வந்து நீங்களே அப்பாயிண்ட் பண்ணி எப்போ உங்களுக்கு தேவைனாலும் நீங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கிட்டு வீட்லயே வச்சுப்பீங்களா? இல்லல்ல. ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க. சொல்லுமா. சரி, சரி. ம். ஓகேங்களா? சரி, ஓகே. இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ன்றப்போ நான் சொன்ன மாரி, இப்போ ஒரு இப்போ எனக்கு ஒரு ஒர்க் இப்போ என்னோட ஏதோ ஒரு தேவைய நான் வந்து அவுட் சோர்ஸ் தான் பண்றேன். இப்போ எனக்கு வந்து வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் வந்து மெக்கானிக் ஷாப்க்கு போயிட்டு நான் குடுத்துட்டு வந்துருவேன். சரி பண்ணி குடுங்கன்னு நான் குடுத்துட்டு வந்துருவேன். அதே மாரி இப்போ உடம்பு சரியில்ல. நான் டாக்டர் கிட்ட போறேன். நீங்க வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு மொத்தமா உங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்ல. நீங்க அத கியூர் பண்றதுக்காக நீங்க இப்ப அங்க போறீங்க. இந்த 2 இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கல. இப்ப நீங்க வந்து மெக்கானிக் ஷாப்க்கு போயிட்டு குடுத்துட்டு வந்துடுறீங்க. என்ன ரிப்பேரோ இப்ப இது பிரேக் ஸ்டார்ட் ஒழுங்கா பிரேக் பிடிக்க முடிய மாட்டேங்குது. லூஸா இருக்கு, லைட் எரியல, இல்ல இன்ஜின் ஆயில் இல்ல, ஏதோ என்ன உங்களுக்கு அதுல என்ன தெரியுதோ நீங்க அத சொல்லிட்டு வந்துற போறீங்க. பட் என்ன பர்ட்டிகுலரா பெக்யூலியரா அங்க என்ன பிரச்சனைன்றத பார்த்துட்டு அவரு தான் சரி பண்ண போறாரு. நீங்க வந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்க போறதில்ல. லைக் நீங்க இப்படிலாம் தான் அத பண்ணணும். அ அ பர்ட்டிகுலர் இத தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஆர் வாட்டெவர் நீங்க அவருக்கு என்னென்ன வொர்க் கோர்ஸ் ஆஃப் லைக் எம்ப்ளாய்மென்ட்டுக்குள்ள நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்க போறது இல்ல. கரெக்ட்டுங்களா? இப்ப நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க. நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து ஃபீவரா இருக்கு, காஃபா இருக்கு அப்படின்ற மட்டும் தான் உங்களுடைய பிரச்சனை என்னவோ அத மட்டும் தான் சொல்லுவீங்களே தவிர, நீங்க அங்க வந்து நீங்க எனக்கு இந்த மாத்திரை நீங்க எழுதி குடுங்க. இப்படி நீங்க ஆப்பரேஷன் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லப் போறதில்ல. கரெக்ட்டுங்களா? ஸோ நீங்க வொர்க்க டெலிகேட் தான் பண்றீங்க அங்க. அவங்க தான் வந்து இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ் சரிங்களா? அங்க வந்து நீங்க வெறுமனே அவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் சாரி நீங்க வெறுமனே உங்களோட ஒர்க்க வந்து தான் சொல்லுவீங்களே தவிர டைரக்ஷன்ஸ் நீங்க குடுக்கல. ஆனா ஒரு எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப்ல எம்ப்ளாயர் எம்ப்ளாயி அதாவது மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய சர்வன்ட்டுக்கு நீங்க அந்த ஒர்க்க நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றதுல இருந்தே நீங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. இப்போ நீங்க இதுலயே பாருங்களேன். இப்போ நீங்க
உங்களுக்கும் அந்த மெக்கானிக்குக்கும் இருக்கிறது இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? இப்போ ஒருவேளை அந்த மெக்கானிக் ஷெட்ல அந்த அந்த மெக்கானிக்குக்கும் ஒரு எம்ப்ளாயர் இருப்பார்ல, ஓகேங்களா? அவருக்கும் அந்த உங்களுக்கு உங்களை உங்க வண்டியை இப்போ ட்ரீட் பண்ற மெக்கானிக்குக்கும் அவங்க 2 பேருக்கும் இருக்கிறது எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். ஸோ அவரு வந்து மேபி டைரக்ட் பண்ணலாம், நீ வந்து இந்த மாதிரி இதை வந்து சரி பண்ணு, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சரி பண்ணி இதை அப்படின்னு சொல்லி அவரை டைரக்ட் பண்ணலாம். ஆனா உங்களால அது முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா இப்போ என்ன இதுன்னு சொல்லிட்டு? இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் எப்பெல்லாம் இப்போ யூஸ்வலி இப்போ இவங்கள மாதிரி மற்ற இருக்காங்கல்ல, மாஸ்டர் சர்வெண்ட், பார்ட்னர்ஸ், பிரின்சிபல் ஏஜென்ட், இவங்கள மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல வைக்கேரியஸ் லைபிலிட்டி ஒர்க் ஆகாது. யூஸ்வலி இப்போ இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ் பண்ற ஒர்க்குக்கு நம்ம லைபிள் ஆக மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ மெக்கானிக் கிட்ட நான் கொடுத்துட்றேன். லைக் நான் ஏன் மெக்கானிக்ன்றேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதுலயே நம்ம போயிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால இப்போ உங்களோட வண்டிக்கு ரிப்பேர் பண்றாங்க, பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் டிரைவ் போறாங்க, சரிங்களா? அப்படி போறப்போ வந்து அவங்க ஏதாவது ஆக்சிடென்ட்டை கமிட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நீங்க லேபிள் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? நீங்க நீங்க கொடுத்ததே ரிப்பேருக்கு கொடுத்துருக்கீங்க, சரிங்களா? இப்போ இஃப் இன் கேஸ் வந்துட்டு இந்த இடத்துல யார் லேபிள் ஆவான்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த மெக்கானிக் இருக்காருல்ல, அவருக்கு ஒருவேளை எம்ப்ளாயர் இருந்தாங்கன்னா அவர் லேபிள் ஆவாரு, நீங்க லேபிள் ஆக மாட்டீங்க. புரியுதுங்களா? ஆனா சம்டைம்ஸ் வந்து இதுக்கும் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. எம்ப்ளாயருமே தட் இஸ் இப்போ நீங்களுமே வந்து இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸோட ஆக்டிவிட்டீஸ்க்கு லைபிள் ஆவீங்க வைக்கேரியஸ்லி. அது எப்போ அப்படின்னா, இப்போ ஒருவேளை நீங்களே வந்து இன்டியூஸ் பண்றீங்க ஒரு டாட்ஸை கமிட் பண்ண சொல்லி. இஃப் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்களா வண்டியை, அதுல வந்து நான் ஸ்பெசிஃபிக்கலி எனக்கு இந்த அதிகமான சவுண்ட் வர மாதிரியோ இல்லை வாட் எவர் என்ன சொல்றது, அதிகமான ஸ்பீடு கெப்பாசிட்டி வைக்க சொல்றேன். நான் வந்து ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணி கேட்குறேன், நான் தான் அதை வந்து டாட்டை கமிட் பண்றதுக்கு காரணமா இருக்கிறேன் அப்படின்னா அப்ப நான், சரிங்களா? ஆல்சோ இன் கேசஸ் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டின்றப்போ மேட்டர் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்க்கு வர்றப்போ. அடுத்து வந்து நெக்லிஜென்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர், அவர் வந்து நெக்லிஜென்ட்டா ஏதாவது பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே வந்து அந்த கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல உங்களுக்கு மாறுற ஒரு விஷயம் தான், சரிங்களா? இங்கெல்லாம் யார் லைபிள்? அந்த எம்ப்ளாயர் தான் லைபிள் ஆகுறாங்க. எனக்கு இப்ப இந்த பேரா யாராவது படிங்களா? சரி, ஓகே, ஏன்னா ஒருத்தர் படிங்க. Employees of independent contractors are liable for the collateral bills of their contractor in the course of this employment, where they employed people with stationary windows into certain conditions. These terms may be legitimately put control on the street outside window, and which was working at the time the window. The case was open and the door was locked off the street on the passerby. The employee was able to be liable because the harm was placed by the on the individual utilized upon the employer to avoid the harm. ஓகேப்பா. ஸோ இப்போ இங்க என்ன இண்டிபெண்டன்ட், இப்போ நான் வந்து சம் மூவர்ஸ் அண்ட் பேக்கேஜஸ், தட் இஸ் மூவர்ஸ் அண்ட் பேக்கேஜஸ்னா யாருன்னா, இப்போ என் வீடு நான் காலி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களே வந்து எல்லா திங்ஸ் எல்லாத்தையும் ஏற கட்டி திங்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க.
ஸோ இப்போ அவங்க கிட்ட நான் எம்ப்ளாய் பண்றேன். அவங்க வந்து என்னோட வீட்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கிறப்போ, இந்த விண்டோ இருக்கு பார்த்தீங்களா? மேபி அவங்க சொல்ற விண்டோ வந்து கிளாஸ் விண்டோ. அது ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டா இருக்குது. இப்போ இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்ஸ் வந்து நெக்லிஜென்ட்டா வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இது வந்து அது கீழ விழுந்து கீழ போறவங்க மேல அது விழுந்து அது ஆக்சிடென்ட்ட காஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து இங்க எம்ப்ளாயரும் சேர்த்து தான் லையபிள் ஆகுறாங்க. தட் இஸ் நான் இப்போ அவங்கள எம்ப்ளாயரு, நானும் சேர்த்து தான் லையபிள் ஆகுறேன். சரிங்களா? ஸ்டில் நான் வந்து மொத்தமா நான் வந்து அவங்கள என்னோட மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் இவங்க பண்ண நெக்லிஜென்ட் ஆக்டிவிட்டிக்கு நானும் லையபிள் ஆகுறேன். நெக்ஸ்ட் இப்போ வேர் எம்ப்ளாயர் இஸ் நாட் லைபிள் ஃபார் த ஆக்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர். இது நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஒருவேளை இப்போ நான் வந்து இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் அப்பாயிண்ட் பண்ணி என்னோட சைட்ல இருந்து நான் ப்ராப்பரா எல்லா டியூட்டிஸையும் நான் முடிச்சிட்டேன்னா அப்போ வந்து நான் லைபிள் ஆக மாட்டேன். இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, பிலிப்ஸ் வெர்சஸ் பிரிட்டானியா ஹைஜீனிக் லாண்ட்ரி. இந்த கேஸ்ல the owner of the lorry was not held liable when a third party's vehicle was damaged in consequence of the negligent repair of his lorry by a garage proprietor. இப்போ இந்த கேஸே வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருக்கு. நம்ம போன கிளாஸ்ல நோ ஃபால்ட் லைபிலிட்டின்னு ஒன்று பார்த்தோம், ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி கீழே. இப்போ நான் வந்து ஆப்போசிட், இப்போ என் வண்டி மூலமா இப்போ நான் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டை நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டி இருக்கு. சரிங்களா? இப்போ நான் ஏதாவது ஆக்சிடென்ட் காஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஈவன் இஃப் இட் இஸ் அ கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ், தட் இஸ் அந்த எதிர்க்க வந்தவங்க மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்துலையும் நான் வந்து லைபிள் ஆவேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேருக்காக. சரிங்களா? நான் வந்து அந்த நான் தான் உங்களுக்கு வந்து காம்பன்சேட் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே எப்படி வந்து உங்களுக்கு வைக்கேரியஸ் லைக் இங்கே விட உங்களுக்கு லைபிலிட்டி இல்லை அப்படின்னு வருதுன்னா, இப்போ நான் என்னுடைய லாரி நான் ரிப்பேருக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்றப்ப நான் ரேண்டமா எதுவும் நான் கொடுக்க மாட்டேன். ப்ராப்பரா எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் வந்து கவர்மெண்ட்டுக்குன்னு சில ப்ரெஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இவ்வளோ இவ்வளோ வெயிட் ஏற்றணும், அதுக்கு வண்டியோட கெப்பாசிட்டி இவ்வளோ இருக்கணும், அண்ட் ப்ராப்பராக இன்சூரன்ஸ் மெயின்டைன் பண்ணதுலேருந்து ப்ராப்பராக வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் எமிஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுல நிறைய க்ரைட்டீரியா இருக்கும் உங்களுக்கு. இப்போது அது எல்லாத்தையுமே நான் கம்ப்ளை பண்ணி ஒரு ப்ராப்பராக வந்து கேரேஜ் கிட்ட நான் ரிப்பேருக்கு விட்டு எல்லாம் நான் கொண்டு வரேன் நான். இப்போது இப்போ எனக்கு வந்து வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அந்த கேரேஜை வந்து ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. ஸோ ரிப்பேர் பண்ணவன் வந்து அவன் மேலே தான் வந்து ஒரு கிராஸ் மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து நான் வந்து கம்ப்ளீட்லி லைபிள் ஆக மாட்டேன். சரிங்களா? இந்த மேபி இப்போ இது வந்து 1923 இருக்குது. மேபி ஒருவேளை இப்போ இந்த கேஸ் வந்துச்சுனாக்கா நமக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி பர்பஸில் 2 பேரையும் சேர்த்து தான் லைபிள் ஆக்கியிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சர்வன்ட்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ். ஸோ அகைன் உங்களுக்கு இந்த மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப்பை தான் உங்களுக்கு திருப்பியுமே சொல்கிறாங்க. ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் இதையே திருப்பி நீங்கள் அதுலேயுமே எழுதலாம். எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது இது ரெண்டுத்துக்குமே. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது இங்கே பாருங்க, எப்போ வந்து அவன் வைக்கேரியஸ்லி லைபிள்ன்ற 2 இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.
தட் இஸ் எப்போ வந்து கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல நடந்திருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து a wrongful act authorized by the employer. அதாவது இப்போ நம்ம அந்த இப்போ ரஷீதோட டிராவல்ஸ்ல நான் வேலை செய்கிறேன். இப்போ அவர் தான் என்ன வந்து ஆத்தரைஸ் பண்ணியிருக்காரு டு பிக் இஸ் கஸ்டமர். சரிங்களா? ஸோ இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் நீ தான் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணணும்னு என்ன ஆத்தரைஸ் பண்ணியிருக்காரு. அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு wrongful and unauthorized mode of doing some act authorized by the employer. ஸோ இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆக்ட்ன்றது லைக் இப்போ ஆத்தரைஸ்ட் ஆக்ட் என்னது, என்னை போயிட்டு கூட்டிட்டு யாரையோ போயிட்டு பிக் பண்ணிட்டு வரணும், அவங்களோட கஸ்டமர்ஸை நான் டீல் பண்ணணும். ஓகேங்களா? இது ஆத்தரைஸ்ட் ஆக்ட். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ரேஷ் டிரைவிங் பண்ணியிருக்கேன். இது வந்து அன்ஆத்தரைஸ்டு. நான் ஆத்தரைஸ்டு ஆக்ட் மூலமா நான் வந்து அதோட மோட் ஆஃப் கண்டக்ட்ல நான் வந்து அன்ஆத்தரைஸ்டா சில வேலைகளை பண்ணிட்டேன். ஸோ இப்போயும் அவர் தான் லைபிள். ஓகேங்களா? ஒருவேளை அவரே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் திங்ல வந்து என்னது, அவரே ஏதாவது ராங்ஃபுல் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு வந்து சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ வந்து இப்போ இது வந்து ஸ்கூல்ஸ்லாம் நிறைய இருக்கிற ஏரியா, கொஞ்சம் நான் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணி தான் போகணும். பட் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, டைம் ஆயிடுச்சு, நீ இதெல்லாம் பார்க்காத, ஸ்பீடா போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அப்போ அவரே ஒரு ராங்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி என்னை கமிட் பண்ண சொல்லி அவர் தான் வந்து அங்கே சொல்றாரு. அப்போ ஒன்று. இன்னொன்று, அவர் எதுவும் சொல்லலை, பட் நானே வந்து ஸ்பீடாக டிரைவ் பண்ணிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ ரெண்டு விதத்துலையுமே அவர் லைபிள் தான். இப்போ இந்த செஞ்சுரி இன்சூரன்ஸ் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸு. என்ன நடந்தது, இது வைக்கேரியஸ் லைபிலிட்டி, அதுவும் மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப். அது நீங்கள் எழுதும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு ட்ரக்கு, ஒரு பெட்ரோல் ஃபில் பண்ணி கொண்டு போகிற ஒரு ட்ரக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும், பெட்ரோல்ன்றது ஒரு சென்சிட்டிவான, ஈஸியாக வந்து இக்னைட் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸு. கரெக்டுங்களா? நம்ம வந்து பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு யாரும் வந்து நெருப்பை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது, இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில், ஏன்னா ஃபோனோட ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், சிக்னல் வந்து ரேடியேட் ஆகி பற்றிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த அதோட சென்சிட்டிவிட்டி புரிஞ்சுதான் நம்ம நடந்துக்கணும். இப்போ இந்த ட்ரக்ல வந்து பெட்ரோலை லோட் பண்ணி கொண்டு போறாங்க. இப்போ இப்போ இது இந்த ட்ரக்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, பெட்ரோல் பங்குக்குள்ள இருக்கிற அந்த டேங்க்ல அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நைட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்க வீட்டுக்கிட்ட இருக்க பெட்ரோல் பங்க்ல நடுராத்திரியில தான் இதை வந்து எல்லாரும் இருக்கும் போது பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ஈஸியா அது வந்து லைக் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுனால லேட் நைட்ல தான் வந்து ட்ரக்கு கொண்டு வந்து உங்களுக்கு அந்த இதில் பண்ணுவாங்க, லோட் பண்ணுவாங்க டேங்க்ல, அண்டர் கிரவுண்டில் இருக்கிற டேங்க்ல. இப்போது அப்படி பண்ணும்போது இந்த ட்ரக்கோடைய ட்ரக்கை கொண்டு வராங்கல்ல, அவங்களோட எம்ப்ளாயி என்ன பண்ணுறான், இந்த இந்த இது நடந்துட்டு இருக்கும்போது அந்த டேங்க்குள்ளே தான் அவன் இருக்கான். தட் இஸ் டேங்க்குள்ளனா அந்த அத்தாரிட்டியில அவன் இருக்கிறான். அப்போ அவன் வந்து சிகரெட் லைட் பண்ணிட்டு அந்த மேட்ச் ஸ்டிக்கை வந்து அதுல தூக்கி போட்டுறான். சரிங்களா? இது வந்து அவன் தெரிஞ்சு பண்ணானா தெரியாம பண்ணானாலும் தெரியல, பட் அவன் பண்ணது அங்க ரொம்பவே வந்து ஒரு இன்அப்ராப்ரியேட்டான ஒர்க் இது. சரிங்களா? அதுவும் அவனோட கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல அதை அவன் பண்ணிட்டான். அது ஸோ எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு. அந்த லைபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா, அதை பண்ணியிருந்தான் பாத்தீங்களா, அவனுடைய எம்ப்ளாயர், அவன் பிளஸ் அவனோட எம்ப்ளாயருக்கு தான் அது போய் சேருது. ஓகேங்களா? இங்க வந்து என்னது, அந்த அந்த எம்ப்ளாயர் தான் ஸ்ட்ரிக்டா கண்டிக்கணும், அது எல்லாத்தையுமே சொல்லி தான் கூட்டிட்டு வரணும். நம்ம போற ஒர்க் என்ன மாதிரி, எப்படி நடந்துக்கணும், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் எப்படிலாம் சரி எடுத்துக்கணும், எல்லாத்தையுமே அவங்க தான் அதை சொல்லியிருக்கணும். அதை அவங்க பண்ணாததுனால அவன் பண்ண ஆக்டிவிட்டீஸ்க்கு இவங்களும் சேர்ந்து தான் லைபிள் ஆகுறாங்க. நெக்ஸ்ட், பேலி வெர்சஸ் மேன்செஸ்டர், ஷெஃபீல்ட் அண்ட் லின்கன்ஷயர் ரயில்வே கம்பெனி. இப்போ erroneously thinking that the plaintiff was in the wrong train, porter of the defendants forcibly removed him.
the defendants were held liable. ஓகேங்களா? இப்போ இந்த கேஸ்ல இந்த பிளெயின்டிஃப் வந்து இவங்களுக்குள்ள என்ன இதுன்னு தெரியல, ரிலேஷன்ஷிப்னு தெரியல. அவங்க வந்து ஒரு நிமிஷம். அவர் ஆல்ரெடி சீட்டட் ஆகி உட்காந்துட்டு இருந்த ட்ரெயின்ல இருந்து அவரை இறக்கிட்டாங்க. ஸோ இதனால அவருக்கு வந்து அன்ரீசனபிளி நிறைய டைம் அண்ட் மணி வேஸ்ட் ஆயிருக்கும், எனர்ஜி வேஸ்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால அவரு டிஃபெண்டன்ஸை சூ பண்றாரு. இங்க வந்து வைக்கேரியஸ் லைபிலிட்டி இருக்கு அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் பண்ணதுக்காக. இந்த கேஸ் என்ன படிக்கிறீங்களா ஜீபிகா? ஓகேப்பா. ஸோ இப்போ இங்க வந்து இந்த கேஸ்ல வந்து பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்லயே வந்து எப்போ அவங்களுடைய அத்தாரிட்டிக்குள்ள ஆக்ட் பண்ணியிருந்தா, இஃப் சப்போஸ் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். இப்போ ஷாலினி வந்து லேண்ட்லார்டு, நான் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ண ஒரு புரோக்கரேஜ் ஏஜென்ட். நான் வந்து கூட்டிட்டு வரணும். இப்போ ஒரு டெனன்ஸ் வந்து அவங்களுக்கு கூட்டிட்டு வரணும். இப்போ நான் வந்து ஏதாச்சும் வந்து டெசிட்ஃபுல்லா நான் அந்த கிளைண்ட் அந்த டெனன்ட் கிட்ட இருந்து நான் அதிகமான காசு வாங்கிட்டேன், ஆர் வாட் எவர், இவங்க சொன்ன ரெண்ட்டையும் தாண்டி அதிகமா சொல்லி நான் இவங்க கிட்ட இருந்து பணம் பறிச்சுட்டேன், அப்படி ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த ஆக்டிவிட்டீஸை. ஸோ அதுக்கு வந்து அவங்களும் சேர்ந்து தான் லைபிள் ஆவாங்க. இப்போ என்ன பண்ணிருக்கணும், ஷாலினி அவங்களுடைய டெனன்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே என் ரெண்ட் இதுதான், ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க ப்ராப்பரா டீட்டெயில்டா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கணும் எல்லாத்தையுமே. ஸோ இதெல்லாம் இருக்கு. நான் வந்து அவங்கள ப்ராப்பரா இவங்க 2 பேருமே ஏமாத்தி நான் சம்பாதிச்சுக்கணும்னு கூட நினைக்கலாம். இப்போ ஒருவேளை நான் அப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் வந்து அந்த கிளைண்ட் கிட்ட அந்த லேண்ட்லார்டு கிட்ட இருந்து நான் அதிகமான ரெண்டோ இல்லை வாட் எவர் சொல்லி நான் வந்து பணம் நான் கொஞ்சம் இல்லீகலி சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த இடத்துல நானும் லைபிள், என்னோட சேர்த்து ஷாலினியும் லைபிள் தான். சரிங்களா? இந்த லக்ஷ்மி நாராயணன் ராம் இதுல வந்து என்னன்னா, மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களுக்கு லைக் இன்னும் டீட்டெயில்டா அவங்களோட ஜட்மெண்டோட கோட்ஸ் இது. சரிங்களா? இதை நீங்க அப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்க வந்து இத மென்ஷனிங்கா பண்ணிக்கலாம். வைக்கேரியஸ் லைபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக சொன்னேன், இண்டிவிஜுவல் ஒரு ப்ரைவேட் என்டிட்டி. இப்போ நான் ஒருத்தவங்களை சர்வெண்ட்டாக நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்றப்ப நான் ஒரு இண்டிவிஜுவல். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன், நான் வந்து ஒருத்தவங்களை என்னோட எம்ப்ளாயீஸ் அப்படின்றப்போ அந்த கம்பெனி இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஸோ இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு ஸ்டேட்டோட லைபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டேட்டோடைய பப்ளிக் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க பண்ற டாட்ஸுக்கு ஸ்டேட்டுமே லைபிளா இல்லையா அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ப்ரீ இண்டிபெண்ட் எரா இதில் பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து காமன் லாவை வந்து நம்ம காமன் லாவை தானே இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலாந்துல இதோட பொசிஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு முதல்ல பிகினிங்ல வந்துட்டு க்ரௌன் வந்து தட் இஸ் ஸ்டேட் வந்து உங்களுக்கு லைபிள் இல்லை.
பிகினிங் ஸ்டேஜஸ்ல. தென் வந்து உங்களுக்கு கிரவுன் ப்ரொசீடிங்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அதுல இருந்து வந்து உங்களுக்கு கிரவுனுமே வந்து தட் இஸ் ஸ்டேட்டுமே வந்து அவங்களோட அவங்களுடைய சர்வன்ஸ் பண்ற டாட்ஸ்க்கு அவங்களுமே லைபிள் ஆகுறாங்க. ஓகேங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லைக் பர்டிகுலர் ஆக்டோ இன்னும் இல்லை. உங்களுக்கு வந்து நம்ம இப்போ பார்ப்போம். கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகிள் 300 இதை பத்தி ஒன்று சொல்லுது. அதை நம்ம இப்போ டீபங்க் பண்ணலாம் அந்த ஃபுல் ஆர்டிகிளையும். என்ன இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்க டிட்டர்மைன் பண்ணுவீங்க ஸ்டேட்டோட லைபிலிட்டி அப்படின்னா 2 விதமா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாவரின் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் செகண்ட் வந்து நான் சாவரின் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ சாவரின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸ்டேட்டோடைய சாவரின் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இப்போ எப்பவுமே வந்து இப்போ நம்ம இப்போ பார்லிமெண்டோடைய வேலை என்ன? லா மேக்கிங். சரிங்களா? பார்லிமெண்ட் என்னது? அது ஒரு சாவரின் பாடி, லா மேக்கிங். இப்போ நம்ம ஒரு அதுல இருக்க ஏதோ ஒரு ப்ரொவிஷன் வந்து சரியில்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து ஸ்டேட்டை இது பண்ணுவோமே தவிர லைக் உங்களுக்கு வந்து ஒரு மொத்த ஸ்டேட் லைக் ஏன் வந்து அவங்க தப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க லைபிள் ஆக்க மாட்டீங்க. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு நான் சாவரின் பவர்ஸா இருக்கு. வாட் லைக் ஏதாவது கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ். இப்போ வந்து நம்ம ஆர்டிகல் 19 படிக்கும்போது பார்த்தோம். ஸ்டேட்டுக்கு வந்து சில இண்டஸ்ட்ரீஸ் சில பிஸ்னஸ் கம்பெனிஸ் அக்வயர் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ் அக்வயர் பண்ணிக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டைம் அப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சாவரின் ஆக்டிவிட்டிஸ். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டேட்டை லைக் வைக்கேரியஸ் லைபிலிட்டி அங்கே அப்ளிகபிள் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இந்த எல்லா கேஸ் லாஸையும் நான் உங்களுக்கு வந்து குட்டி குட்டியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க ஆனா இது உள்ள போயிட்டு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக படிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 300 பார்ப்போம். The government of India may sue or be sued by the name of Union of India, and the government of the state may sue or be sued in the name of the state, and may, subject to the provisions which may be made by act of parliament or the act of legislature of the state. Enacted by the virtue of powers conferred by this constitution. ஒரு நிமிஷம். ஸோ இந்த ப்ரொவிஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு சியூ பண்ற அவங்களும் மற்றவங்க மேல வந்து கேஸ் போட முடியும், அண்ட் மற்றவங்களாலையும் அவங்க கவர்மெண்ட் மேல கேஸ் போட முடியும், ப்ரொவைடட் தட் ஏதாவது வந்து உங்களுக்கு லைக் எனாக்டட் ஸ்டாட்யூட்ஸ்ல எதுவும் எக்ஸப்ஷன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்களால அதை நீங்க
கொண்டு வர முடியும் அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ ஒருவேளை டொமினியன் இந்தியா, தட் இஸ் அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ட் இந்தியா, பிரிட்டிஷ் கலோனியல்ல இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டைம்ல வந்து ஒருவேளை இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாம இந்த பர்டிகுலர் இப்போ நமக்குன்னு ஒரு எனக்டட் லாலாம் இல்லை. இப்போ அந்த அவங்களுக்கு வந்து உங்களுக்கு க்ரௌன் ப்ரொசீடிங்ஸ் ஆக்ட் ஒன்று இருக்கு. லைக் இஃப் சப்போஸ் ஸ்டேட் வந்து அதில் ஒரு பார்ட்டியாக டிஃபெண்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எப்படி வந்து அதை கொண்டு போகணுன்ற சில ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒருவேளை நம்மளதுல அப்படி கிடையாது. பட் நமக்கு ஒருவேளை அதுல ஏதாவது டவுட் வருதுன்னா க்ரௌன் டைம்ல வந்து அவங்க எப்படி டீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம ஒரு சோர்ஸா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. If at the commencement of this constitution basically நமக்கு 300 clause 1 தான் தேவை. அதில் தான் வந்து உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு. பட் நீங்க படிச்சுக்கோங்க உங்களுக்கு புரியறதுக்காக. If at the commencement of this constitution any legal proceedings or pending to which the Dominion of India is a party, the Union of India shall be deemed to be the substitute of the Dominion in those proceedings. அதாவது நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன் லைக் எந்தெந்த கேசஸ்லாம் வந்துட்டு டொமினியன் இந்தியா, தட் இஸ் பிரிட்டிஷ் கலோனியல் வந்து பார்ட்டியா இருக்காங்களோ, இந்த கான்ஸ்டியூஷன் எனாக்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து இந்தியா வந்து பார்ட்டியா ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. யூனியன் ஆஃப் இந்தியா வந்து பார்ட்டியா ஆயிடுது அப்படின்றாங்க. Any legal proceedings or pending to which a province or an Indian state is a party, the corresponding state shall be deemed to be substituted for the province. So உங்களுக்கு யூனியன்ல பார்க்குறப்போ வந்து என்னது டொமினியன், ஸ்டேட் வைஸ் நீங்க பார்க்கும்போது ப்ரொவின்ஸ். சரிங்களா? இந்த பேர் வந்து சப்ஸ்டியூட் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுக்கலாம். நம்ம கேஸ் கிளாஸ் போகலாமா? ஃபர்ஸ்ட் கேஸ் லா இந்த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் வித்யாவதி பார்ப்போம். இப்போ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு உதய்பூர் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர், அவருடைய டிரைவர், சரிங்களா, கார் டிரைவர், அவர் போற லைக் அவருக்குன்னு கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த காரோடைய கவர்மெண்ட் டிரைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ அதே மாதிரி நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரியே அவரோட கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல ரேஷ் டிரைவிங் பண்ணி ஆக்சிடென்ட் காஸ் பண்ணிட்டாரு. அந்த விக்டிம் வந்து என்ன ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஒரு கொஞ்சம் டேஸ் ட்ரீட்மெண்ட் கழிச்சு இறந்துடுறாங்க. இப்போ அந்த டிரைவர் என்னமோ லைபிள் தான். பட் எப்ப வந்து அவங்க ஸ்டேட் வந்து லைபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்றது இந்த கொஸ்டின். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம சாவரின் பவர்ஸ் அண்ட் நான் சாவரின் பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸ்டேட் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து அவர் என்னது கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல சாவரின் பவர்ஸ்ல தான் இது இருக்கு. தட் இஸ் கலெக்டருக்கு டிரைவர்ன்றப்போ அவருடைய கோர்ஸ் இது சாவரின் பவர் தான். இது அவருடைய கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல அவர் கமிட் பண்ணிட்டாரு. ஸோ இதை சொல்லி அவங்க ஒரு இம்யூனிட்டி கெயின் பண்ண பார்க்குறாங்க. தட் இஸ் ஒரு எக்ஸப்ஷன்ஸை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் வந்து இங்கே ஆனால் இங்கே கோர்ட் என்ன சொல்லிடுதுன்னா, உங்களுக்கு இது கரெக்டு தான், சாவரின் டியூட்டியை தான் அவர் பார்க்குறாரு, அதில் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஃபைன். பட் ஸ்டில் இப்போ ஒருவேளை இது சாவரின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை தள்ளி வச்சிட்டோம்னா நாளை பின்ன இது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக மாறி இதுல ஸ்டேட்டுக்கு அக்கௌண்டபிலிட்டியே இல்லாத மாதிரி ஆகிடுது. ஸோ சோஷியல் வெல்ஃபேரை கருதி அவங்க வந்து ஸ்டேட்டையும் லைபிள் ஆக்கிட்டாங்க இந்த கேஸ்ல. ஓகேங்களா? ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் வித்யாவதி. உங்களுக்கு பிகினிங்ல ஹை கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ட்ரையல் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ல ஸ்டேட்டுக்கு லைபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டுருவாங்க. தென் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போறப்பதான் வந்து எங்க ஸ்டேட்டோட லைபிலிட்டியை கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கஸ்தூரிலால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான, லைக் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேஸ்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான, இதே சாவரின் பவர்ஸ் வச்ச கேஸ் தான் இது. இங்க பாத்தீங்கன்னா இந்த பிளெயின்டிஃப் இருக்காரு இல்லையா, இவர் வந்து ஒரு ட்ரேடர், சரிங்களா. இவர் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருந்து மீரட்டுக்கு வராரு.
இவர் வந்து இவருடைய கூட்ஸ் எல்லாத்தையும், தட் இஸ் இவர் ஒரு கோல்டு மர்ச்சன்ட்டு. ஸோ இவருக்கான அந்த கோல்டு சில்வரு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க விற்கிறதுக்காக வராது இந்த மார்க்கெட்டுக்கு. அப்படி விற்கிறப்ப வர்றப்போ இவரை வந்து போலீஸ் வந்து சந்தேக இது அடிப்படையில கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இவருடைய இவர் வச்சிருந்த அந்த கூட்ஸ் எல்லாத்தையும் கைப்பற்றிடுறாங்க. அப்புறம் இவரை வந்து விடுவிச்சிடுறாங்க. ஆனா அந்த கோல்டு இருக்கு பாத்தீங்களா, அவங்க என்ன சீஸ் பண்ணாங்களோ அந்த பொருட்கள் வந்து இவர்கிட்ட வந்து ஒழுங்கா கொடுக்கப்படல. லைக் நிறைய பொருள் அதுல காணாம போயிடுச்சு. இப்ப அதுக்கு கேஸ் போட்டப்போ வந்து அவங்க வந்து ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. இப்போ ஸ்டேட்டோட லைபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க அவங்களுடைய சாவரின் பவர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ற இடத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. அதுலதான் அவங்க இந்த மாதிரி அதுல தவற விட்டாங்க. ஸோ சாவரின் பவர்ஸ் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த டைம்ல ஸ்டேட்டுக்கு லைபிலிட்டி இல்லை அப்படின்னு இதுல சொல்லிடுறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே பிரின்சிபல்ல இல்லை. இது ஃபேக்ட்ஸை மாறுறதை பொறுத்து உங்களுக்கு அதுக்கான டெசிஷன்ஸும் உங்களுக்கு மாறும். எல்லாமே வந்து பெர்சுவேசிவ் எஃபெக்ட்ல தான் இருக்கும். நீங்க வந்து அது எப்படி சொல்ல, அந்த ஜட்ஜோட டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து தான் இருக்கு. அது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்ற பட்சத்தில் கொஷின் ஆஃப் லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ என்ன இருக்குது, முதல்ல பிகினிங் ஸ்டேஜில் என்ன இருக்கும், ஹைகோர்ட்டில் வந்துட்டு அந்த பிளெயின்டிஃப்க்கு அவருக்கு ஒழுங்கான பதில் கிடச்சிருக்காது. இதே சாவரின் பவர்ஸ்க்கான இதை தான் அவங்க எடுத்திருப்பாங்க. அதுலேருந்து அவங்களுக்கான ரிலீஃப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் ஆஃப் லா இருக்கிறதுனால அவங்க அதை அப்பீலுக்கு கொண்டு போகிறாங்க. கரெக்டுங்களா? அப்படி கொண்டு போகிறப்போ அங்கே தான் டிசைட் ஆகுது. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஃபைனலாக டிசைட் பண்ணிட்டதுனால அதுக்கப்புறம் எதுவும் அவங்களுக்கு டிசைட் பண்ண தட் இஸ் அதோட அது ஃபைனல் டெசிஷனாக மாறிடுது. சரிங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் நாகேந்திர ராவ் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி, ஆந்திர பிரதேஷ். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா பிளெயின்டிஃப் வந்து ஒரு ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வச்சுருக்காரு. இப்போது இங்கே வந்து அவர் ஏதோ மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு அக்யூசேஷன்னால அந்த கன்சர்ன் அத்தாரிட்டிஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த சேஃப்டி கண்ட்ரோலில் இருக்கிறவங்க வந்து அந்த அவருடைய அந்த கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருந்த கூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பல்காக சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. பண்ணவங்க இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சீஸ் பண்ணிட்டு போன கூட்ஸை வந்துட்டு அந்த கன்சர்ன் அத்தாரிட்டி கிட்ட கொடுத்து அதை வந்து யாருக்கு தேவைப்படுதோ நீடி பீப்புளுக்கு, தட் இஸ் தேவைப்படுற விவசாயிகளுக்கு, இவங்க ஃபர்டிலைசர்ஸ் தானே வச்சுருக்காங்க, ஸோ தேவைப்படுறவங்களுக்கு அதை கொடுத்துருங்க. அண்ட் ஆல்சோ மிச்சம் இருக்கிற கூட்ஸை வந்துட்டு எடுத்து விற்றுடுங்க, விற்று அதை ட்ரெஷரிக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்களா? கூட்ஸை செக்மெண்ட் பண்ணிட்டு சொல்லிடுறாரு, இந்த கூட்ஸை வந்து நீடி பீப்புளுக்கு கொடுத்துருங்க, இந்த கூட்ஸை வந்து விற்று நீங்கள் இதுக்கு ட்ரெஷரிக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ ஆனால் இப்போ அந்த அந்த பொறுப்பு யார்கிட்ட டெலிகேட் ஆச்சோ அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் வந்து அந்த பொறுப்பை அவர் பண்ணவே இல்லை, விட்டுறாரு. நாள் ஆகுது போயிட்டே இருக்கு, பண்ணலை. இதுக்கு நடுவில் வந்து இவங்க டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ்லாம் போயிட்டு அந்த ஆர்டரையும் வந்து கேன்சல் பண்ணி இவங்க மேலே வச்சிருந்த அந்த குற்றச்சாட்டும் வந்து நீங்கிடுது, இவங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு வந்துடுது. ஸோ இப்போ வந்து அவங்க அந்த சீஸ் பண்ண கூட்ஸை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க, ரிட்டர்ன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா அந்த ரிட்டர்ன் பண்ணுறாங்க, ஆனால் என்ன ஆகுதுன்னா அந்த கூட்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி போயிட்டு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மோசமாக போயிடுது. ஸோ இது வந்து அவங்களுக்கு லாஸ் தானே. இங்கே வந்து உங்களுக்கு வந்து சாவரின் பவர்ஸ் வந்து அவங்களே செய்யலை தானே, அந்த ஸ்டேட்டே வந்து அவங்களோட இதுக்குள்ள அவங்களோட டியூட்டிலேருந்து அவங்க நெக்லிஜென்ட்டாக விட்டுட்டாங்க அதை. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க ஆல்தோ அவங்க சாவரினாக இருந்தாலும் அங்கே வந்து அவங்களுக்கு அது அப்ளிகபிளாக இல்லை.
ஸோ இந்த கேஸ் பாருங்கள், ஜெயலக்ஷ்மி சால்ட்வர்ட்ஸ் வெர்சஸ் சால்ட்வர்ட்ஸ் லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இந்த கேஸில் என்னென்னா, நம்ம ரைலன் வெர்சஸ் ஃப்ளெச்சர் கேஸ் பார்த்தோம் இல்லையா. ஜிபிகா, நீங்கள் அட்டன் பண்ணீங்கல்ல அன்றைக்கி கிளாஸு, அந்த அன்றைக்கி என்ன ஆச்சுன்றது சொல்ல முடியுமா? ரைலன் வெர்சஸ் ஃப்ளெச்சர் கேஸு ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி, ஸ்ட்ரிக்ட் அண்ட் அப்சல்யூட் லைபிலிட்டிக்கு பார்த்துருந்தோம். அது என்னன்னு சொல்ல முடியுங்களா? ஓகே, ஸோ ரைலன் வெர்சஸ் ஃப்ளெச்சர் கேஸ் வந்து என்னது? ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டிக்கானது. அந்த கேஸை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் மட்டும் கொடுக்குறேன். ஃப்ளெச்சர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய லேண்டில் இருக்கிற அவர் வந்து ஒரு மில்லு வச்சுருக்காரு. அந்த மில்லுக்கான தண்ணி தேவைகளுக்காக ஒரு ரிசர்வாயர் கட்டுறாரு. சரிங்களா? அவரோட லேண்டுக்குள்ளே தான் கட்டுறாரு. அவருடைய லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல் மைன் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த கோல் ரிசர்வாயர் கட்டுறாரு. இது வந்து என்னது? ஒரு ரிசர்வாயர்ன்றது என்னது? ஒரு நமக்கான நம்மளோட தேவைக்காக ஒரு மேன்மேடாக கட்டுற ஒரு குளம். சரிங்களா? இது நேச்சுரலாலாம் வரல, நம்மளே தான் ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளே பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஸோ அது ரொம்பவே ரிஸ்கியானது தான். நம்ம நேச்சர் நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதுக்கான எல்லா சேஃப்டி கம்ப்ளைண்ட்ஸையும் நான் ஃபுல்லாகவே இது மூலமாக ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னாலும் நான் அதோட ரிஸ்க்கையும் நான் சேர்த்து தான் பேர் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் நேச்சுரல் யூஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகுது, நான் ரிசர்வாயர் பில்ட் பண்ணிட்டேன். இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர்ஸை வச்சு பில்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் பண்ணிட்டதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரிசர்வாயரில் இந்த பாண்டுக்கு எல்லாமே கிரவுண்ட் ஆக்டிவிட்டி தானே இது எல்லாமே. ஸோ இந்த பாண்டில் சர்டைன் தண்ணி வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பக்கத்தில் இருக்கவங்களை போய் டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கு பொட்டென்ஷியலி ஒரு ஹோல்ஸ் இருந்திருக்கு போல இருக்கு. அதை வந்து அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க, அதை அடைக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இவங்க வந்து தண்ணியை ஃபில் பண்ணது, அது தண்ணி வந்து ஓவர் போர் ஆகும்போது இங்கே இருக்கிற ப்ரெஷரில் தண்ணி பக்கத்து லேண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே இருக்கிறது ஒரு நிலக்கரி சுரங்கம். ஸோ அதில் போயிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக ஃபில் ஆகி அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ வந்து இங்கே இந்த பிளெயின்டிஃப் வந்து தட் இஸ் அந்த கோல் மைனோட ஓனர் ரைலாண்ட் வந்து ஃப்ளெச்சர் மேலே கேஸ் போடுறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி இருக்குது. ஸோ நான் வந்து இப்போது ஒரு வேளை இப்போ இது எல்லாமே வந்து ஒரு நேச்சுரல் கலாமிட்டிஸ் மூலமாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ஃப்ளட்டுனால இதெல்லாம் நடக்குதுன்னா அப்போது வந்து எந்த இடத்துல நான் லைபிளாக இருக்க மாட்டேன். பட் நான் கிரியேட் பண்ண இந்த ரிசர்வாயர் மூலமாக அதில் இருக்கிற தண்ணி வந்து வெளியே வந்துடுச்சு அப்படின்றப்போ அங்கே வந்து நான் ஸ்ட்ரிக்ட்லி லைபிள். நான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரோட இதையுமே நான் பார்த்து தான் அதை நான் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து லைபிள் ஆகிறேன் ஃபார் த சேக் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி. சரிங்களா? இப்போ இந்த கேஸில் எடுத்துப்போம், ஜெயலக்ஷ்மி சால்ட் ஒர்க்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இதில் கவர்மெண்ட் வந்து ஒரு காலி லேண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த தண்ணி வந்துச்சுன்னா அது வந்து ஃப்ளட்டு க்ரியேட் பண்ணிடக்கூடாது, மழை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதில் ஆற்று நிலத்தில் ரிசர்வாயர்ஸ் அண்ட் ரிசர்வாயரில் டேம் கட்டுறாங்க. சரிங்களா? இது வந்து அவங்க ஒன்றும் நான் நேச்சுரல் யூஸ் ஆஃப் லேண்ட் பண்ணலை. ஆல்ரெடி தண்ணி போக்குவரத்து இருக்கிற இடத்துல தான் வந்து அவங்க அதை பண்ணுறாங்க. இவங்க வந்து ஆல்ரெடி அதில் தண்ணி போக்குவரத்து இருக்கிற இடத்துல தான் அவங்க வந்து டேம் கட்டுறாங்க. இப்போது இந்த பிளெயின்டிஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு சால்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு யூனிட் வச்சுருக்காங்க. இப்போ இவங்க இதில் வந்து தண்ணி வந்து என்ன ஆகிடுதுன்னா, இவங்க ஒன்ஸ் அந்த இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே வந்து நிறைய பெட்டிஷன்ஸு, நிறைய
லைக் ரெக்வஸ்ட்ன்ட்டு எல்லாமே வச்சு பார்த்துட்டாங்க இந்த பெட்டிஷனர்ஸு, சாரி பிளெயின்டிஃபு. பட் ஸ்டில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து இல்லை. ஒன்ஸ் வந்து இந்த டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுலேருந்து தண்ணி வந்து இவங்களுக்கு பாதிப்பு வந்த பிறகு இந்த கேஸ் நடக்குது. ஸோ இங்கே வந்து இந்த ரைலாண்ட் வர்சஸ் ஃப்ளெச்சர் ரூலை தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது மேபி சாவரின் பவர்ஸ் தானே. இது டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஒரு கவர்மெண்ட் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றது ஒரு சாவரின் பவர் தானே. ஏன் இங்கே வந்து இவங்க லைபிள் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ இது வந்து சாவரின் பவராகவே இருக்கட்டும், நான் நேச்சுரல் யூஸ் இல்லைனாலுமே சரி, வாட் எவர். பட் இங்கே வந்து நம்ம அப்சல்யூட் லைபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற ஆல்ரெடி அதில் ஆக்கியபைடாக இருக்கிறவங்களுடைய எல்லாரோடைய இதுவையும் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணணும் நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டிக்கு. இங்கே வந்து அவங்க அதெல்லாம் பண்ணலை. ஒரே நிமிஷம் இருங்க லைனில். ஓகேப்பா. ஸோ இந்த கேஸில் யாராவது படிக்கிறீங்களா? ஷாலினி நீங்கள் படிக்கிறீங்களா? அனிதா பந்தாரி வெர்சஸ் Anita Bandari and ISC was year 2005 basically separated. In this case, the husband of a petitioner being paid back to deposit the cash from around the cash box of the bank was also being carried inside. The security guard in the house ended up firing the petitioner husband, thereby killing him. The petitioner declared that the bank was victoriously accountable for the incident since the security guard had committed in the conduct while on the job. But the bank argued that it had not given the employee permission to fire. The bank was found to be responsible by the court because providing the guard with a gun amounted to giving him permission to shoot when he felt it was necessary, even though the guard had acted too vigorously in the performance of his duty. ஓகே, இது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஷாலினி? தட் இஸ் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து தான் லைக் நீங்கள் படித்தது உங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இப்போ. அவருக்கு பேங்க் போகும்போது கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அதை வந்து செக்யூரிட்டி கார்டு வந்து எடுத்துட்டு போக கூடாதுன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை செக்யூரிட்டி கார்டு வந்து அவர் கையில இருந்த கண்ணால ஷூட் பண்ணிட்டாரு சொல்லுவாங்க. இல்லை இப்போ இதில் இந்த டிஃபெண்டன்ட் இருக்காருல்ல, தட் இஸ் இந்த பிளெயின்டிஃப் வந்து இறந்தவருடைய ஒய்ஃப் அனிதா பந்தாரி. இப்போது அந்த இறந்த ஒரு டிசீஸ்டு பர்சன் வந்து அவர் பேங்க்குள்ளே வந்திருக்காரு. அவர் வரும்போதே சைட்லேயும் வந்துட்டு பேங்க்குள்ளே கேஷ் பாக்ஸை கொண்டு வராங்க. ஸோ இவர் கேஷ் பாக்ஸை கொண்டு வர்றாங்கன்றப்போ கூடவே இன்னொருத்தரும் ஒரு தேர்ட் பார்ட்டியும் கொண்டு வர்றதுனால அதில் வந்து ஒரு ஃபியூரியஸ் ஆகி இந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு இதில் சுட்டுறாரு எடுத்த உடனே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அன்ரீசனபிளான ஒரு இதை இப்போ ஒரு வேளை இப்போ அவர் வந்து ஏதாவது அந்த கேஷ் பாக்ஸை வந்து பிடுங்கிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாலோ இல்லை வாட் எவர் மீன்ஸ் அந்த காசை திருடுறதுக்கு அந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தாலும் அப்போ கூட உங்களுக்கு டேரெக்டாக வந்து சுடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. வந்து அவங்கள தடுக்க தான் பார்ப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் பேசிஸில் தான் சுடுறதுக்கு உங்களுக்கு லைக் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கும். இவர் வந்து கூட சைடில் ஒரு பாட்டுக்கு போயிருக்காரு. அதில் இவர் வந்து டென்ஷன் ஆகி இது வந்து செக்யூரிட்டி பிரச்சனையை
கிரியேட் பண்ணிடுமோன்னு பயந்து சுட்டுறாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அன்ரீசனபிள் ஃபோர்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கு. இவர் இப்படி பண்ணது வந்து வெறுமனே அந்த இப்போ இந்த பேங்க் வந்து மேபி சொல்லலாம், நாங்கள் வந்து அவரை ஒன்றும் சொல்லலை, அவரே தான் சொல்லிட்டாரு, ஸோ நாங்கள் அதுக்கு லயபிள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வராங்க, உங்கள் செக்யூரிட்டி உங்களோட பிஹாஃபாக தான் ஆக்ட் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அவருக்கு வந்து புல்லட் இருக்கிற கன்னை கொடுப்பீங்க, ஆனால் வந்து இப்போ அவர் சுட்டதுக்கு நீங்கள் வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஸோ நீங்கள் தான் ப்ராப்பராக வந்து இது எல்லாமே அவர்கிட்ட எஜுகேட் பண்ணியிருக்கணும் இதை பொறுத்து. ஸோ அவரோட கண்டக்ட்டுக்கு நீங்களும் லயபிள் தான் அப்படின்னு சொல்லி பேங்க்கையும் சேர்த்து வைக்கேரியஸ்லி லயபிள் ஆக்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு நிமிஷம், உங்களுக்கு இப்போ அப்படியே கையோட கையாக நடத்தி முடிச்சிடவா, இல்லை நீங்கள் பிரேக் போயிட்டு வரீங்களா? உங்களோட இஷ்டம் தான். ஒரு 2 டாபிக் இருக்குது, அது முடிஞ்சதுன்னா டாட்ஸ் முடிஞ்சது, இன்னைக்கு கிளாஸும் முடிஞ்சது. ஸோ பிரேக் இப்போ டைம் என்ன ஆகுது, ஒரு 11:40 ஆகுது. நீங்கள் போயிட்டு வரீங்கனாலும் ஓகே தான், இல்லை நான் அப்படியே நடத்துறதுனாலும் ஓகே தான். ஓகேப்பா. இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து டார்ஷியஸ் லைபிலிட்டி எப்போ லைக் நான் பண்ணதுக்கும் லைபிள் தான், நான் வைக்கேரியஸ்லி லைபிள் தான், டாட்ஸ்னால் என்ன, டாட்ஸோட எலமெண்ட்ஸ் என்ன, கண்டிஷன்ஸ் என்ன, எல்லாமே பார்த்தோம். இப்போது இன்னொரு கைண்ட் ஆஃப் டாட்ஸ் ஆர் ராங்ஸ் டு லைக் அதில் கவர் பண்ணதுலேருந்து ஒரு இன்டீரியர் பார்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? டாட்ஸ் ஆர் ராங்ஸ் டு பர்சனல் அண்ட் சேஃப்டி ஃப்ரீடம், பர்சனல் சேஃப்டி அண்ட் ஃப்ரீடம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னது, உங்களுடைய ஃபிசிக்கல் ஹார்மை கிரியேட் பண்ணுற மாதிரியான தாட்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே சரிங்களா? An action for damages lies in the following kinds of wrongs which are styled as injuries to a person of an individual. First, இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பாடிலி கிரியேட் பண்ணுற ஒரு இன்ஜுரின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், பேட்ரி அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ஃபிசிக்கலாக உங்களை அசால்ட் பண்ணியிருக்கேன். லைக் நான் வந்து உங்கள் டீச்சர் அப்படின்றப்போ நான் வந்து இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸை நான் அடித்து ஃபிசிக்கலி நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஹார்மை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இதுக்கு பேர் வந்து பேட்ரி. எனி யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நான் கொண்டு வந்திருக்கிறதுக்கு பேர் பேட்ரி. பேட்டரி வந்துட்டு any direct application of force to the person or other individual without his consent or lawful justification is a wrong of battery. To constitute a wrong of battery, therefore two things are necessary. ஸோ இப்போ என்னது, நான் வந்து யூஸ் ஆஃப் ஃபோர்ஸை நான் பண்ணுறேன் அப்படின்றப்போ இட் கான்ஸ்டியூட்ஸ் பேட்ரி. இப்போ நீங்க நினைக்கலாம், இப்போ நான் வந்து உங்களை அடிக்கிறேன் அப்படின்றப்போ உங்களுக்கு இதுல வந்து இது என்னப்பா இது சிவில் ராங்கு, இதுல உங்களுக்கு வந்து கிரிமினல் லைபிலிட்டியும் தானே இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். கரெக்ட் தான். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இதுல டாட்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு என்னது, எல்லாமே வந்து ஒரு பிரின்சிபிள்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு இந்த பிரின்சிபல்ஸ் வந்து உங்களுக்கு சிவில் நேச்சர்லயும் இருக்கும், கிரிமினல் நேச்சர்லயும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, செக் பவுன்ஸ் கேசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் செக் பவுன்ஸ் கேசஸ்க்கு நீங்கள் கிரிமினல் லைபிலிட்டி கொண்டு போகலாம். அண்ட் அதில் ஆர்டர் வந்த பிறகு நீங்கள் சிவில் ஆக்ஷன் எடுத்து காம்பன்சேஷன் வாங்கலாம். இதுக்கு அதே மாதிரி தான் வந்து பேட்ரி, தட் இஸ் இந்த கிரிமினல் இதுவும் சரி. நீங்கள் வந்து உங்களை அதுக்கு வந்து உங்களுக்கு சிவில் நேச்சர் அண்ட் கிரிமினல் நேச்சர் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் வந்து அது எதை ஆப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் உங்களுக்கு விஷயம். ஆனால் உங்களுக்கு கிரிமினல் நேச்சர்ன்றப்போ உங்களுக்கு வந்து அதுக்கான ஃபைனோ இம்ப்ரிசன்மெண்ட்டோ இருக்கும். பட் சிவில் நேச்சர்ன்றப்போ உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும். நம்ம வந்து இப்போ இந்த காம்பன்சேஷன் ஆஸ்பெக்டை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போது பேட்ரின்றப்போ
என்ன சொன்னேன், யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ். சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களை அடிக்கிறேன் அப்படின்னாலே அதுக்கு பேர் பேட்டரி தான். இப்போ அது ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தேவையா அதுக்கு. ஒன்று வந்து யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஹவவர் ட்ரிவியல் இட் மே பி வித்தவுட் த பிளெயின்டிவ்ஸ் கன்சென்ட் ஆர் அண்ட் வித்தவுட் எனி லாஃபுல் ஜஸ்டிஃபிகேஷன். இப்போது ஒரு வேளை வந்து இப்போ டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்லேயே பாருங்கள். இப்போ நான் வந்து அவன் வந்து கொஞ்சம் ஒழுங்காக பிஹேவ் பண்ணணும், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுல தான் நான் வந்து அவனை கொஞ்சம் கண்டித்து இது பண்ணணுன்றதுக்காக நான் அடிக்கிறேன். சரிங்களா? அது மேபி என் சைட்லேருந்து அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. இல்லை நான் வந்து ரொம்ப ஹார்ஷாலாம் அடிக்கல, ஏதோ லைட் ஃபோர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலுமே அது தப்பு தான். நான் வந்து வித்தவுட் கன்சென்ட் ஒருத்தவங்களை நான் அடிக்கிறேன். அண்டு அதுக்குன்ட்டு எனக்கு எந்த லீகல் கெப்பாசிட்டியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போது போலீஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ரைட் இருக்குது. இப்போ மாப் கண்ட்ரோல் அப்படின்வாங்க. தட் இஸ் இப்போது பொது இடத்துல வந்து அவங்களோட எல்லை மீறி போயிட்டுருக்கு, பப்ளிக் பீஸ்க்கு வந்து செக்யூரிட்டி இருக்குன்னா அவங்க அந்த இடத்துல அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது டு கிரியேட் பேட்ரி. தட் இஸ் அதாவது அந்த நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த போராட்டம் பண்ணுறவங்களெல்லாம் வந்து அடிப்பாங்க போட்டு. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு ரைட் இருக்குது அடிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து பப்ளிக் பீஸை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு அந்த பவர் இருக்குது. இப்போ ஆனால் இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பாருங்கள், எந்த இடத்துலையுமே வந்து டீச்சரை கண்டிப்பாக அடிச்சு தான் இதை சரி பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எனக்கு எந்த ஒரு லாஃபுல் அத்தாரிட்டியும் இல்லை. நானே தான் வந்து அந்த என் உரிமையை நான் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. Even though the force used is very trivial and does not cause any harm, the wrong is committed. Thus, even to touch a person in anger or without any lawful justification is battery. ஓகேங்களா? அதாவது நான் அடித்து அதில் வந்து உங்களுக்கு இன்ஜுரி நடந்திருக்கணும்னு தான் அவசியம் இல்லை. நான் பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு கோபத்தில் உங்களை தள்ளி விட்டுடுறேன், லைக் உங்கள் கை பிடிச்சிடுறேன். ஸோ இதெல்லாம் கூட இட் அமௌண்ட்ஸ் டு பேட்ரி அப்படின்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பேட்ரி நான் இப்போ உங்களை அடிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டிஃபென்ஸ்க்கு என்ன திருப்பி அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உங்களுக்கு தட் இஸ் அது வந்து அப்போ வந்து நீங்கள் லைபிள் ஆக மாட்டீங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நீங்கள் பவரை யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் அப்போது இட் டஸ் நாட் அமௌண்ட்ஸ் டு பேட்ரி. இங்கே பாருங்கள், touching a person with not more than reasonable force is not a battery. An occupier is entitled to expel a trespasser and, if necessary, even forcibly remove from his premises. But the force exercised should be reasonable and not greater than necessary, quite disproportionate to the evil to be prevented. இப்போ நம்ம அந்த அனிதா பண்டாரி கேஸ் பார்த்துருக்கோம்ல. நான் சாரி, உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். யூனியன் ஆஃப் இந்தியா தான் வந்து உங்களுக்கு அக்ரீவ்டு பார்ட்டியாக இருந்திருக்கும். அனிதா பந்தாரி இஸ் இது வந்து அப்பீல் கேஸு. சரிங்களா? அனிதா பந்தாரி வில் பி அந்த பேங்க் சைடில் இருப்பாங்க. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி வந்துட்டு அந்த இடத்துல அங்கே அவ்வளோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும்னே அவசியம் இல்லை. இப்படி எடுத்த உடனே போய் திடீர்னு ஒருத்தவங்க ஷூட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஜஸ்ட் பிகாஸ் அவர்கிட்ட கன் இருக்குன்றதுக்காக முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், அவரை தடுத்துருக்கணும். நீங்கள் வந்து இப்போ போகக்கூடாது, அவங்க வந்து கேஷ் டெபாசிட் பண்ணுறாங்க பேங்க்குள்ளே வந்து. ஸோ நீங்கள் வந்து லைக் பேங்க்குக்கான காசை வந்து பேங்க் எம்ப்ளாயீஸ் வந்து டெபாசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துருக்கலாம். இல்லையா, அவர் வந்து ஒருவேளை அவர் கேட்கல, அவர் வந்து இஃப் சப்போஸ் அந்த காசை திருடுறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை போய் அவரை தான் பிடிச்சி வச்சு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணுமே தவிர, உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல இவங்க எல்லாரோட உயிருக்கும் ஒரு அச்சுறுத்தல் வருது அப்படின்ற பாயிண்ட்ல தான் நீங்கள் வந்து கன் எடுத்து சுடுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்துருக்கணும். எடுத்த உடனே எடுத்து போட்டிருக்க கூடாது.
சரிங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி அன்ரீசனபிள் ஃபோர்ஸ் இல்லாமல் டிஃபென்ஸ் பர்பஸ்க்கு நான் வந்து ஒரு பேட்டரி, தட் இஸ் ஒருத்தவங்களை நான் தடுக்கிறதுக்காக நான் ஒருத்தவங்க மேலே ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து எனக்கு டிஃபென்ஸ் தான், அங்கே வந்து பேட்டரி கம்மிட் ஆகலை அப்படின்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அசால்ட். அசால்ட் அப்படின்றப்போ அசால்ட்டுன்றது வந்து பேட்டரியோட ஒரு எப்படி சொல்ல, ஒரு காம்போனன்ட். நான் வந்து என்னோட கெஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை வாட் எவர் இஸ் மீன்ஸ், நான் உங்களை அடிக்க போகிறேன் அப்படின்னு நான் உங்களை வந்து உங்களோட மைண்டுக்குள்ளே நான் தட் இஸ் ஒரு அப்ரிஹென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது இதோட கீவேர்டு. சரிங்களா? அதை யூஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து என்னது, பேட்டரியில் வந்து என்னது, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அசால்ட்டில் apprehension of force, apprehension in the mind of plaintiff that he is going to commit a battery against him. சரிங்களா? இப்போ என்னுடைய கெஸ்டர்ஸ் ஆர் என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களை அடிக்க வர மாதிரி நான் இப்போ கையோங்குறேன், இல்லை வெட்ட வர மாதிரி நான் தட் இஸ் இப்போ கன் எடுத்து உங்க மேலே பாயிண்ட் பண்ணுறேன், இதுக்கு பேர் எல்லாம் அசால்ட். சரிங்களா? இப்போ இதை படிக்கிறீங்களா அசால்ட் பேராகிராஃப்? ஹலோ, ரஷீத் இருக்கீங்களா? படிங்கப்பா இந்த பேராகிராஃப். Authorities really as compared defendant with slightly famous campaign very to occur in a contract with the installation. If the defendant is affected, apprehension in the mind of plaintiff that he is going to commit battery against him. A thought of assault is committed. The law of assault is substantially same as that battery except passive. ஹலோ, The thought of assault is committed. The law of assault is substantially the same as battery entry, except that apprehension of content, not the content itself, as to be established usually when one is a battery. There will also be assault, but not for instantly. When a person is hit from behind to point a loaded gun at the plaintiff always should first analyze nose, or to continue literally lying, or to anyone near at him, which is legal consent, or a surrounded him with a display of force, which to assault is clearly is that defendant very badly intends to commit a battery into the plaintiff apprehensions in it is an assault. ஓகே. இப்போ இது வரைக்கும் நீங்கள் படிச்சதுல உங்களுக்கு புரிஞ்சுதா ரஷீத்? சொல்ல முடியுமா, எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சொல்ல முடியுமா ரஷீத்? ஜிபிகா நீங்க? Yes, ma'am. Assault வந்து like a battery இல்ல, but ரெண்டுத்துக்கும் என்ன difference அப்படின்னா, assault வந்து touch பண்ணாம just அவங்க pressure பயன்படுறது மட்டும்தான் assault அப்படின்னு சொல்றாங்க.
ஆமா கரெக்ட். பயமுறுத்துறதுன்னு மட்டும் இல்ல, லைக் பயமுறுத்துறதும் ஒன் ஆஃப் த அசால்ட். இப்போ வந்து ஒரு பேட்டரி நான் கமிட் பண்ணியிருக்கேன்னா கூடவே வந்து எனக்கு அசால்ட்டும் சேர்ந்து தான் கமிட் ஆகிருக்கும். பட் ஒருவேளை பேட்டரி நடக்காம போற பட்சத்தில் அது வெறும் நான் அட்டெம்ப்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது அசால்ட்டுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? இப்போ நான் இது வந்து வெறுமனே நான் ஃபிசிக்கல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி மட்டும்தான்ட்டு இல்லை, வெறுமனே நான் வந்து அடிக்க போனேன், அடிக்க முடியாம போயிடுச்சு. இப்போ நான் அடிக்கிற மாதிரி கையோங்குறேன், நான் அடிக்கல. அது மட்டும் கிடையாது. நான் வந்து என்னுடைய வேர்பலா நான் வந்து ஏதாவது உங்களுக்கு நான் பயமுறுத்துறேன். ஏதாவது நான் வந்து உங்க வீடை பூந்து உங்களை வெட்டிடுவேன், சுட்டுருவேன், அந்த மாதிரி நான் உங்களை பயமுறுத்துனாலும் இட் ஆல்சோ அமௌண்ட்ஸ் டு அசால்ட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு இப்போ நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இது உங்களுக்கு பேட்டரி அப்படின்றது, பேட்டரி அசால்ட் இது எல்லாமே வந்து லைட்டா கிரிமினல் நேச்சர்ல இருக்கே, இது எப்படி அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்கெல்லாம் தான் வந்து உங்களுக்கு மென்ஸ்ரியா வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு பேட்டரி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஸ்ரியா ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா வெறும் காம்பன்சேஷனை மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும். ஒருவேளை அந்த மென்ஸ்ரியா தட் இஸ் ஈவல் இன்டென்ஷன் இருக்கு அப்படின்றது ப்ரூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு ஐபிசியில் அதுக்கு உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அது வந்து உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஓகேப்பா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். இல்லை சாரி, நான் இன்னும் நிறைய ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஓகே, பாடிலி ஹார்ம் பார்ப்போம். இப்போ நம்ம இப்போ வந்து அசால்ட் பேட்டரி 2 பார்த்தோம். இப்போ பாடிலி ஹார்ம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடிலி ஹார்ம்ன்ற பேர் வேணால் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி நீங்கள் டைரெக்டாக ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம். பட் இது மீனிங் என்னன்னா, நான் பண்ணுற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு அது ஹார்மை கிரியேட் பண்ண போகுதுன்றது தெரியும். பட் நான் வந்து உங்களுக்கு அது ஏதோ ஒன்று பண்ண போதுன்னு தெரிஞ்சு நான் உங்களை டைரெக்டாக அட்டாக் பண்ணலை. பட் நான் பண்ணுற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு வந்து டேமேஜை கிரியேட் பண்ணுது. சரிங்களா? அதுக்கு பேர் தான் வந்து பாடிலி ஹார்ம். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் படிக்கிறேன். Z is riding a chariot. தட் இஸ் அந்த குதிரை வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க. A lashes Z's horses and thereby causes them to quicken their pace. Here, A has caused change of motion to Z by inducing the animals to change their motion. A has therefore used force to Z, and if A has done this without Z's consent, intending or knowing it to be likely that he may thereby injure, frighten or annoy Z, A has used criminal force to Z with an intention to cause bodily harm. அதாவது இப்போ இந்த எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு Z வந்து ஒரு குதிரை வண்டியில் போயிட்டு இருக்காரு. ஏ வந்து என்ன பண்ணுறாரு, சைடில் போயிட்டு அந்த குதிரையை வந்து மிரள வைக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டாரு. ஸோ இப்போ அவர் பண்ணிட்டதும் குதிரைங்க வந்து யூஸ்வலாக ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருப்பாங்க. மிரண்டுட்டாங்க அப்படின்னா ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருவாங்க. அதில் வெவ்வேறு டைரக்ஷன்ஸ்லையும் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கண்ட்ரோல்லே இருக்க மாட்டாங்க இந்த ஹார்சஸ். ஸோ இது வந்து வேணும். இப்போ இதனால ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த வண்டி வந்து உடஞ்சி விழுந்துடும். அங்கே உட்காந்துட்டு இருக்கிற இந்த Z பர்சன் வந்து கீழே விழுந்து அவருக்கு அடி தான் படும். ஆர் இவங்க மூலமாக வந்து வேற யாருக்காவது தேர்ட் பார்ட்டிக்கு தான் ப்ராப்ளம் ஆகும்.
ஸோ இப்போ இவர் பண்ணது வந்து இந்த வந்து இப்போ ஒருவேளை இவருக்கு தெரிஞ்சே லைக் இது இது இந்த மாதிரி பண்ணால் வண்டி விழதான் போகுதுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு போறாரு அப்படின்றப்போ இட் அமௌண்ட்ஸ் டு பாடிலி ஹார்ம். சரிங்களா, இந்த ஆக்டிவிட்டி பேர் வந்து பாடிலி ஹார்ம். நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட். இப்போ இந்த வார்த்தை வந்து இம்ப்ரெசன்மெண்ட்டுன்னு இருக்கு. இப்போ இம்ப்ரெசன்மெண்ட் யார் யூஸ்வலி பண்ணுவா? போலீஸு, அப்புறமா ஜெயில் அத்தாரிட்டிஸ், இவங்க தான் வந்து இம்ப்ரெசன்மெண்ட்டுக்கான இன்சார்ஜ். பட் உங்களுக்கு இந்த இதில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா இம்ப்ரெசன்மெண்ட் கேக்குதாப்பா? ஹலோ, கேக்குதா? ப்ரொசீட் பண்ணவாப்பா? ஹலோ ஜிபிகா, ஷாலினி, ஹலோ ஓகே. ஓகே ஓகே. ஓகே. ஸோ இங்கே வந்து ஃபால்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படின்றது எனி ப்ரைவேட் பர்சன், எனி இண்டிவிஜுவல் வந்து இன்னொருத்தரை வந்து அவரோட வெளியே போக விடாமல் ரெஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறது வந்து அன்ரீசனபிளி நிறுத்தி வைக்கிறது வந்து இட் அமௌண்ட்ஸ் டு ஃபால்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு கடை ஓனர், சரிங்களா? இப்போது நீங்கள் வந்து என்னோடய கடையில் கஸ்டமர், நீங்கள் வாங்க வரீங்க. இப்போ நான் ஏதோ ஒன்று வந்து உங்களை அக்யூஸ் பண்ணுறேன், ராங்ஃபுல்லி நான் ஒரு பேஸ்லெஸ்ஸாக நான் வந்து அக்யூஸ் பண்ணுறேன் உங்களை. உங்கள் மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது, நீங்கள் வந்து உங்களோட நாங்கள் செக் பண்ணணும், கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களை அன்ரீசனபிளி நான் ஒரு இடத்துல லைக் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரெஸ்ட்ரெயின் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு பேர் ஃபால்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட். சரிங்களா? இப்போது இதை படிக்கலாம். False imprisonment consists in the imposition of total restraint of some period, however short, upon the liberty of the another, without sufficient lawful justification. It means unauthorized restraint on a person's body. What happens in false imprisonment is that a person is confined without certain limits so that he cannot move about, and so his personal liberty is infringed. It is serious violation of person's right and liberty, whether being confined within four walls or by being prevented from leaving place where he is. If a man is restrained by a threat of force from leaving his own house or open field, there is a false imprisonment. ஓகேங்களா? இப்போது கோர்ட் வந்து இப்போ ஒரு இம்ப்ரெசன்மெண்ட் கொடுக்குறாங்க, இல்லை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போ பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரைமா ஃபேசி ப்ரூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் அரெஸ்ட்டுக்குன்னு போவாங்களே. எடுத்த உடனே போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்றதுனால மட்டுமே ஒருத்தரை போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து கூப்பிட்டு பேச தான் ட்ரை பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒழுங்காக நடந்து லைக் இவங்களுக்கே ப்ரைமா ஃபேசி ப்ரூவ் ஆகுது, இந்த பர்சனை வந்து ரெஸ்ட்ரெயின் பண்ணணும் மூமெண்ட்டில் இருந்து, தட் இஸ் அவங்க அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா வெளியே போகாமல் தடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் தான் அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல இவங்கெல்லாம் வந்து சாவரின் அத்தாரிட்டிஸு, பட் சாவரின் மட்டும் இல்லை, ப்ரைவேட் பர்சன்ஸ் பண்ணுறதும் தப்பு தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஏன்னாவது படிங்க.
சிவனேஷ் நீங்க படிங்க. A சரி, ஓகே 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 படிங்க படிங்க. A considered to be the goal vector in a vector space and then log Z. Z index represents the color proceeding in any direction beyond the surface plane line of one. A wrongfully confused result data making false imprisonment. ஓகே, ஸோ இங்க என்னன்னா ஏ வந்து ஜியை ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு தேவையே இல்லாம பூட்டி வச்சுட்டாங்க. அவங்கள வந்து எந்த மூமெண்ட்டுக்குள்ளேயும் இதுவாம ஒரு நாலு செவத்துக்குள்ள பூட்டி வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லை. ஸோ அந்த மாதிரி அன்ரீசனபிளி அவங்க பண்ணதுனால நிறைய இவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் அகர்னி இருந்திருக்கும், ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதை பண்ண முடியாமல் போயிருந்துருக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இங்கே அது வந்து இட் அமௌண்ட்ஸ் டு டாட். நெக்ஸ்ட்டு மலிஷியஸ் ப்ராசிக்யூஷன். மலிஷியஸ் ப்ராசிக்யூஷன் அப்படின்றப்போ நான் வந்து பேஸ்லெஸ்ஸாக உங்கள் மேலே வெறுமனே உங்கள் மேலே ஒரு வெறுப்புனால லைக் எனக்கு ஒன்றும் லீகல் ரைட்ஸ் பாதிக்கல, பட் உங்கள் மேலே ஏதோ இருக்கிற கோவத்தில் நான் உங்களை சும்மா ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நான் உங்கள் மேலே கேஸ் போடுறேன், ஒரு பேஸ்லெஸ் கிளைம். அதுக்கு பேர் தான் மலிஷியஸ் ப்ராசிக்யூஷன். சரிங்களா. இதில் இந்த மாதிரி இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ நான் உங்கள் மேலே ஏதாவது வேணும்னே ஒரு பர்சனல் கிரட்ஜை நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுனால உங்கள் மேலே ஒரு தெஃப்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன். சரிங்களா. இப்போது நீங்கள் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஒரு கேஸ் நடக்குது, ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் ஃபைனலி வந்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்றது ப்ரூவ் ஆகிடுது, நீங்கள் வந்துடுறீங்க. இப்போது நீங்கள் என் மேலே வந்து டிஃபமேஷன் கேஸ் போடலாம். ஓகேங்களா. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. இதில் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். There must have been a prosecution of a plaintiff by the defendant. இந்த malicious இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் டாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டிஃபெண்டன்ட் வந்து உங்களுக்கு ராங் டூவராக இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி இந்த டிஃபெண்டன்ட் வந்து நம்ம மேலே ஒரு பேஸ்லெஸ் கிளைம் போட்டிருப்பாங்க. அதுக்கானது இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இது புரிஞ்சிடும். இருங்க. A had a grudge against B. A falsely implicated B for theft. The prosecution was launched against the plaintiff on the basis of a false report made by B. ஒரு நிமிஷம். இங்கே வந்து இந்த எக்ஸாம்பிளில் ஏ அண்ட் பி வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போது சிவனேஷ் இருக்காரு, எனக்கும் சிவனேஷ்க்கும் ஏதோ ஒரு கோல்டு வார் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்போ நான் வந்து இவர் மேலே இருக்கிற அந்த பர்சனல் கிரட்ஜுக்காக நான் வந்து இவர் மேலே ஏதோ ஒரு பழியை நான் சுமத்தி நான் அவரை கேஸ் போட்டுறேன் அவர் மேலே. இப்போ அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவர் மேலே வந்து தப்பு இல்லைன்றது ப்ரூவ் ஆகிடுது. இப்போ இதுக்கப்புறம் இவர் வந்து என் மேலே இவர் வந்து கேஸ் போடலாம், டிஃபமேஷன் கேஸ் ஆர் வாட் எவர், என் மூலமாக என்ன அவர் இழந்தாரோ அதை வந்து அதுக்கான ரெக்கவரிக்கான கேஸ் போடலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த 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 பர்டிகுலர் அந்த பாதிக்கப்பட்ட பர்சன் இப்போ சிவனேஷ் போட போகிறாரு பார்த்தீங்களா கேஸு என் மேலே, அதுக்கான இன்க்ரீடியன்ஸை தான் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பட் பேசிக்கலி மலிஷியஸ் ப்ராசிக்யூஷன்றது நான் வந்து சிவனேஷ் மேலே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு பேஸ்லெஸ் கிளைமு, தப்பான ஒரு ஃபேப்ரிகேட்டடான ஒரு அலிகேஷனு. ஸோ அதுக்கு பேர் மலிஷியஸ் ப்ராசிக்யூஷன்.
இப்போ சிவனேஷ் வந்து என் மேலே போட போகிற கேஸ்க்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தேர் must have been a prosecution of the plaintiff by the defendant. ஸோ ப்ரீவியஸ் கேஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இவர் மேலே கேஸ் போட்டிருக்கேன். தேர் must have been want of unreasonable and probable cause for that prosecution. இப்போ நான் அங்கே வந்து ஒரு கொஷின் ஆட்டோமேட்டிக்காகவே ஹரைஸ் ஆகிருக்கும். நான் வந்து அவர் மேலே போட்டிருந்த கேஸில். ஸோ எந்த பேசிஸில் நான் அவர் மேலே நான் இது பண்ணுறேன், அதுக்கான ப்ராப்பரான அந்த burden ஆஃப் ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, அது ஒரு வாண்டாங்க இருந்திருக்கணும். The defendant must have acted maliciously. நான் வந்து ஒரு ஈவல் இன்டென்ஷன்லேயே அவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு நான் தேவையில்லாமல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன்லேயே நான் வந்து அதை பண்ணியிருக்கணும். The plaintiff must have suffered damage as a result of prosecution. நான் போட்ட கேஸ்னால சிவனேஷ் வந்து நிறைய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கணும். The prosecution must have terminated in favor of the plaintiff. ஸோ அந்த கேஸில் வந்து ஃபைனலாக சிவனேஷ்க்கு ஃபேவராக தான் அந்த இது டிசைட் ஆகிருக்கணும். நீங்கள் வந்து இதில் எந்த விதத்துலையும் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி அவருக்கு பியாண்ட் த ரீசனபிள் டவுட் அவருக்கு ப்ரூவ் ஆகி அவருக்கு ஃபேவராக வந்திருக்கணும் அந்த கேஸு. நெக்ஸ்ட் நர்வஸ் ஷாக்கு. இந்த நர்வஸ் ஷாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ஜீபிகா இருக்காங்கப்பா. இப்போ கொஞ்சம் அவங்க ஒரு இல்லை இப்போ ஓகே நான் வந்து ஏதோ ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். லைக் ஏதோ உங்களை ப்ராங்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஓகே, பேசிக்லி நான் இப்போ வந்து ஒருத்தவங்களை வந்து நான் இப்போ ஜீபிகாவை நான் ஏதோ சம்ஹவ் நான் ப்ராங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பண்ணுற ப்ராங்க் மூலமாக நான் வந்து பண்ண இன்டென்ஷனே வேறு, பட் அவங்களுக்கு வந்து அதில் ரொம்ப ஷாக் ஆகி அவங்களுக்கு நர்வஸ் ஷாக் வந்துடுது. ஸோ நான் வந்து இதுக்கும் நான் லைபிள் தான். இப்போ இது உள்ள படிப்போம். This branch of law is comparatively of recent origin. It provides relief when a person may get physical injury not by an impact, example by stick, bullet or sword. தட் இஸ் நான் இந்த மாதிரிலாம் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை நான் ஃபிசிக்கலாக தான் அவங்கள ஹார்ம் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் நான் சொல்கிற இது மூலமாக அவங்களுக்கு வந்து மென்டலி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது வச்சுக்கோங்க. merely by the nervous shock through what he has seen or heard. Causing nervous shock itself is not enough to make it an actionable tort. Some injury or illness must take place as a result of emotional disturbance, fear or sorrow. Example வந்து பார்த்தீங்கன்னா, A negligently drove the carriage onto the railway tracks while the train was on the verge of crossing the place, and by this accident there was a lady received a nervous shock which leads to the bad impact on her health. A would be liable for damages for the consequences of the nervous shock. ஸோ இப்போ இந்த நர்வஸ் ஷாக் என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா யாராவது? ஜீபிகா? கரெக்டு. இப்போ நான் வந்து வெறுமனே உங்களுக்கு சொல்கிறதுனால மட்டும் இல்லை இது. நீங்கள் லைக் நான் பண்ணுறது, இப்போ நான் யாரோ ஒருத்தவங்களை வந்து நான் பப்ளிக்காக கொலை பண்ணுறேன். இப்போ எனக்கு அது வேறு விதமான ஒரு லைபிலிட்டி இருக்குது, சரிங்களா? பட் வித் ரெஸ்பெக்ட் டு உங்களுக்கு நான் இப்போ வந்து பப்ளிக்காக ஒருத்தவங்களை கொலை பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அந்த கொலையை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து அங்கே அந்த இடத்துல நர்வஸ் ஷாக் வருது. ஸோ நீங்கள் அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க, சரிங்களா? இப்போது இந்த 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 இதில் நான் எனக்கு ஆல்ரெடி ஒரு கிரிமினல் லைபிலிட்டியாக இருக்குது, அதை இதுக்குள்ளே கொண்டு வர வேணாம் இப்போதைக்கு. பட் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதுல நான் வந்து உங்களுக்கு நர்வஸ் ஷாக், தட் இஸ் டார்ஷியஸ் லைபிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நான் பண்ணது மூலமாக நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு நர்வஸ் ஷாக் ஆகி உங்கள் ஹெல்த்துக்கு டேமேஜ் ஆகிருக்கு, சரிங்களா? இதுதான். இப்போ இது எல்லா டைமும் நான் வந்து ஸ்போக்கனாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, எப்படி என்னோட எந்த ஆக்டாக வேணா இருக்கலாம் இதில், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டிஃபமேஷன். ஒரு நிமிஷம்.
டிஃபமேஷன் இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு டாபிக் இந்த இதில். இது தனியாக கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா, சரிங்களா? டிஃபமேஷன்றது பேசிக்கலி என்னது? டிஃபமேஷன், டிஃபேம். ஸோ பேசிக்காக இது என்னன்னா, நான் உங்களுடைய பேரை கெடுக்கிறேன், உங்களுக்கு இருக்கிற இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மதிப்பை நான் கெடுக்கிறேன். அதை பை வாட் எவர் மீன்ஸ் நான் வந்து அதை ஒரு ரிட்டனாகவும் நான் அதை பப்ளிஷ் பண்ணலாம். சோஷியல் மீடியா போஸ்ட்டு, இல்லை நான் நியூஸ் பேப்பரில் இது பண்ணுறது அப்படியும் நான் கொடுக்கலாம். ஒரு ஒரு டிவிக்கு நான் பேட்டி கொடுக்கறது அப்படிலாம் பண்ணலாம். இல்லை வெறுமனே ஸ்போக்கனா, தட் இஸ் வாட் எவர், எப்படி சொல்ல, நான் என் தெரிஞ்ச சர்க்கிளுக்கு போயிட்டு நான் வந்து அதை வெறுமனே ஸ்போக்கன் வேர்ட்ஸாக நான் அதை இது பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுக்கு பேர்லாம் தான் வந்து நான் அப்படி ரிட்டர்ன் ஃபார்ம் டேஞ்சிபிள் ஃபார்மாக இருக்கிறதுக்கு பேர் லிபல். நான் வந்து இன்டான்ஜிபிளாக என்னுடைய வேர்ட்ஸ் அண்ட் கெஸ்டர் மூலமாக இருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்லாண்டர், சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு டார்ச் தான். பட் நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த எல்லா அஃபென்சஸ்க்குமே வந்து ஒரு கிரிமினல் நேச்சரும் இருக்குது உங்களுக்கு. அதில் வந்து உங்களுக்கு இப்போ இன்டென்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு இது மாறும். மென்ஸ்ரியாவை பொறுத்து தான் வந்து அதுக்கான இது மாறும் உங்களுக்கு. இப்போது டிஃபமேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போது ஐபிசியில் செக்ஷன் 499 அண்ட் 500 இது ரெண்டுமே வந்து டிஃபமேஷன் பற்றி பேசுது. 499 வந்து உங்களுக்கு டிஃபமேஷன்னா என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. 500 அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க, சரிங்களா? பாருங்க, A is asked who stole B's watch. A points Z, intending to cause it to be believed that Z stole B's watch. This is defamation unless it fall within one of the exceptions. ஸோ இப்போ நான் வந்து என் பொருள் ஏதோ ஒன்று காணாமல் போயிடுச்சுப்பா. இப்போ நான் வந்து இப்போ நம்ம அந்த முன்னாடி பார்த்த மெலிஷியஸ் ப்ராசிக்யூஷன்லேயே பார்ப்போம். நம்ம ஒரு பேஸ்லெஸ்ஸாக நான் இப்போ உங்களில் யாரோ ஒருத்தர் வந்து அக்யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் அதெல்லாம் பண்ணலை. பட் நான் இப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு திருட்டு பழி வந்து சேருதா? இது வந்து உங்களுக்கு ஒரு சோஷியலி உங்கள் மேலே இருக்க ஒரு ரெஸ்பெக்டை வந்து கம்மி பண்ணுற மாதிரி தானே இருக்குது. ஸோ இட் அமௌண்ட்ஸ் டு டிஃபமேஷன். A newspaper publishes a photo of Mr. X and Miss Y together, stating that their engagement has been announced. Mrs. A, wife of Mr. X, filed a suit for defamation against the newspaper company. She was entitled for compensation. ஸோ இந்த மாதிரி அவதூறா இல்லாத விஷயத்த வந்து இப்போ ரெண்டு பேரோட ரெப்புடேஷனை கெடுக்கிற மாதிரி, இல்லாத ஒரு ரெப்புடேஷனை கண்டிப்பாக கெடுத்தாகணும்னு இல்லை, பட் இந்த மாதிரி இவங்க சொல்கிறது மூலமாக தேவையில்லாத பிரச்சனை தானே க்ரியேட் ஆகுது. இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே என்னது, ஒரு பப்ளிஷ்டு ஃபார்மாக இருக்குது, அது வந்து அங்கே லிபலாக இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நெக்லிஜென்ஸ்ன்றது பேசிக்கலி என்ன, ஒரு வார்த்தையில் உங்களுக்கு சொல்லணும்னா கேர்லெஸ்ஸாக ஒரு விஷயத்த பண்ணிடுறது. உங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்குது, அது இப்படி தான் பண்ணணுன்ற ஐடியா எல்லாமே உங்களுக்கு இருக்குது, பட் நீங்களே வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறீங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து நெக்லிஜென்ட் பிஹேவியர் இதுக்கு பேர், சரிங்களா? பாருங்கள், இந்த டெஃபினிஷனையும் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் நெக்லிஜென்ஸுன்ட்டு வரப்போ. இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கு. நீங்கள் அந்த நெக்லிஜென்ஸ் பற்றி எழுதும்போது இதையும் எழுதணும், சரிங்களா? Negligence as a tort is the breach of legal duty to take care which results in damage undesired by the defendant to the plaintiff. The Consumer Protection Act has also been developed and provides for unliquidated damages in case of negligence. இங்கே ஏன் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் வந்து இங்கே இவ்வளோ நேரத்துக்கு வராமல் இப்போ இங்கே வருதுன்றது சொல்ல முடியுமா நெக்லிஜென்ட்டில்? ஏன்னா இப்போது
நான் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் ஒரு கூட்ஸ் ப்ரொவைடர், சரிங்களா? இப்போ நீங்கள் என்னுடைய கன்சியூமர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட ஹோட்டல் நடத்துகிறேன், சரிங்களா? நீங்கள் இங்கே வரீங்க. ஸோ இப்போ இது என்னோட டியூட்டி என்னது? நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய டியூட்டி. ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட்ஸில் நான் தான் அதை சமைக்கணும். ப்ராப்பராக நான் வந்து அதை எப்படி சொல்ல, இந்த இந்த க்ளீனாக இருக்கிறதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்களே, என்னது, லைக் க்ளீன் என்விரான்மெண்ட்டில் நான் இதை வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு. சரி, ஓகே, நான் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாத்தையும் சர்வ் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய டியூட்டி இது. பட் நான் வந்து அதை ப்ரீச் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுற அந்த சாப்பாட்டில் வந்து ஏதோ ஒரு பூச்சி அதில் இருக்குது, செத்து போயிருக்கு, சரிங்களா? இப்போ நீங்கள் அதில் சாப்பிட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு அதில் நிறைய பேருக்கு அதில் ஹெல்த்துமே சம் வாமிட்டிங்கு, டயரியா இதெல்லாம் நடக்குது. இப்போது நான் என்னுடைய டியூட்டியை வந்து நான் இது பண்ணுறேன், நான் நெக்லிஜென்ட்டாக நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன்ல இங்கே, அதுக்கு பேர் தான். ஸோ இப்போது இங்கே கன்சியூமர் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கிறதுனால இங்கே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகுது, சரிங்களா? இங்கே வந்து ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி இது. இப்போ இது படிக்கிறீங்களா யாராவது? நான் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல. Following the ruling of the Supreme Court in the landmark judgment of Indian Medical Association vs. DP Shanta Owners, services rendered by medical practitioners were brought under the ambit of Section 2, Subsection 1 of the Consumer Protection Act 1986. Medical treatment was to be considered to be a service, and accordingly, medical practitioners could be liable for deficiency of service. As per the decision of Anand Verma vs. Ashwin Patel and ORS 1996 and 2111 1996 as CC 4332, the definition of negligence involves the following constituted: a legal duty to exercise due to breach of the duty and consequential damages. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து எங்கெங்கே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றப்போ, வாட் எவர் ரீசன்ஸ் உங்களுக்கு கன்சியூமர் யாருன்றப்போ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு சர்வீஸ் அவங்க ஒழுங்காக பண்ணலை அப்படின்றப்போ, அவங்க ஏதாவது இப்போ நம்ம அந்த பம்மல் கே சம்பந்தம் படம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, இப்போ அதில் சிம்ரன் வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க. வயிற்றுல வந்து கமலோட வயிற்றுக்குள்ளே வந்து வாட்சை வச்சு தைச்சிட்டு தான் அவங்க வாட்ச் காணும், அவங்க அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அப்படி பண்ணிட்டு தான் அவங்க யோசிச்சிருப்பாங்க. பட் ஒரு வேலை சப்போஸ் அவங்க வாட்சை உள்ளே வச்சு அவங்க தைச்சிருந்தாங்க ஒரு வேலை அப்படின்னா, இட் அமௌண்ட்ஸ் டு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், சரிங்களா? அவங்களுடைய சர்வீஸில் வந்து அவங்க கேர்லெஸ்ஸாக இருந்து ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, இட் அமௌண்ட்ஸ் டு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். ஓகே, இப்போது எதெல்லாம் இப்போ இதை நம்ம டீப்பாக பார்த்தோன்னா இன்னமும் நிறைய பார்க்கலாம். எப்படின்னா எதெல்லாம் அமௌண்ட்ஸ் டு சர்வீஸ், தட் இஸ் கன்சியூமர் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க அப்படின்றத பார்த்தோன்னா, இப்போ இந்த மாதிரி மெடிக்கலு, அப்புறம் ஃபுட் செக்டார், இதெல்லாம் வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் கன்சியூமர் பேசிஸில் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து
இப்போ இந்த எஜுகேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலோ இல்லை வந்து இந்த லீகல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலோ அங்கே வந்து உங்களுக்கு இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ நம்ம இப்போ ஸ்கூலில் சேர்றோம், அங்கே சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்து 100% பாஸ் பர்சன்டேஜ் பாஸ் பண்ண வச்சிருவோம் எல்லா பசங்களையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இஃப் சப்போஸ் சேர்றவங்கள வந்துட்டு அவங்க ஒழுங்காக பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அதில் வந்து ஒருத்தர் 2 பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க, எல்லாரையும் பாஸ் பண்ண வைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க மேலே கேஸ் போட முடியாது. ஏன்னா வந்து எஜுகேஷன் ப்ரொவைடர்ஸை வந்துட்டு நம்ம அதில் அவங்கள வந்து தட் இஸ் இந்த படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நம்ம கன்சியூமராக வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி லீகல் சர்வீஸில் இருக்கிறவங்களையும் வந்துட்டு நான் வந்து இப்போ ஒரு அட்வொகேட்டை அவர் ஒழுங்காக சர்வீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் அவர் மேலே கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. பட் நான் வந்து பார் கவுன்சிலில் நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அவரோட ப்ரொஃபஷனல் கண்டக்ட் ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொல்லி அவர் நெக்லிஜென்ட்டாக என்ன ஒர்க் பண்ணியிருந்தாரோ அதை நான் காமிச்சு பார் கவுன்சிலில் நான் அவர் மேலே கேஸ் போட முடியுமே தவிர கன்சியூமர் கோர்ட்டில் என்னால் போட முடியாது. சரிங்களா? இதெல்லாம் நம்மள நிறைய இது இருக்குது. நீங்கள் இதை படிச்சிங்கனாலே இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிடும். இந்த